பாலக்கீரையை ஒரு கைப்பிடி நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியில் அலசி வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி இந்த கீரையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி மூடி போட்டு வேக வைங்க. இந்த கீரையை வேக வைக்கிறதுக்கு அடுப்பு சிம்மில் இருக்கணும். இப்போ 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தா இந்த மாதிரி வெந்திருக்கும். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு சூடு பண்ணுங்க. 2 குழிக்கரண்டி தேங்காய் எண்ணெயும் 1/2 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணுங்க. அது கூட ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். வேக வச்ச கீரையை இது கூட ஆட் பண்ணி சிறிதளவு மஞ்சப்பொடியும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுங்க. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்செடுத்திங்கன்னா நம்ம பசலைக்கீரை கடையல் ரெடி ஆயிருச்சு. இப்போ ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இது சூப்பராக இருக்கும். நீங்கள் இதைய சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு விரும்புனீங்கன்னா வறுத்த பன்னீரை ஆட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.